தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய் அவர்கள் விவகாரம், அந்த விவாகரத்து விவகாரம், அரசியல் தலைவர்கள் மத்தியில் இதை பற்றி பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் பாராட்டலாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் அதை புறக்கணிக்கிறாங்க. இல்லை, இந்த கேள்வி கேட்காதீங்க, தனிப்பட்ட நபரோட கேள்வி அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டு கேட்காதீங்கன்றாங்க. அது வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விட முடியுதுங்க. விஜய் அவர்களுக்காக சொல்ல நினைக்காதீங்க, யார் இந்த இடத்துல அதை தான் சொல்லியிருப்பேன். ஆனால் சோஷியல் மீடியா முழுக்க வன்மத்தை கிளப்புறாங்க பாருங்க, அதுவும் ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதுவே அவ்வளோ கேவலமான ஹேஷ்டாக்ஸாக இருக்குது. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு நபர் சார்ந்து இந்த அளவுக்கு பண்றாங்கல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருக்கு. ஏன்பா எல்லாருக்கும் சார்ந்து பண்ற மாதிரி தெரியலையேன்னு நம்மையே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் தமிழ்நாட்டில் எப்ப தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு, அந்த தேதி என்னவா இருக்கலாம், இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போதைக்கு இருக்க சினாரியோல தி மோஸ்ட் ட்ரோல்டு ஸ்டார் அண்ட் பொலிட்டிஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் தான். எக்ஸலத்தில் விஜய் அவர்கள் பேர் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று அரசியல் சார்ந்திருக்கும், இல்லைனா சினிமா சார்ந்திருக்கும். ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகர் சார்ந்து எந்த அளவுக்கு மீம் மெட்டீரியலை வச்சு பயன்படுத்துவாங்களோ அது போல் இவர் இமேஜ் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் நெருக்கத்தில் இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா. இந்த கேள்வியை நானும் இல்லை உங்களில் சில பேர் மட்டும் எழுப்பல, அண்ணாமலை அவர்களும் எழுப்பியிருக்காங்க. இவர்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரெஸ் பீப்புள். அப்போ அவரும் தெளிவாக சொல்லிட்டாப்புல, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல, இதை பற்றிலாம் கருத்து சொல்ல நான் விரும்பலைங்க. அவரோட அரசியல் நகர்வை பற்றி நான் கேட்குறீங்களா, நான் தாராளமாக பதில் சொல்கிறேன். அரசியலுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் தோண்டுவாங்க, முன்னாடி இருந்தது இல்லாதது எல்லாத்தையும் தோண்டுவாங்க. அது எல்லா தலைவருக்கும் இருந்தது தானே, இது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது. இது விஜய் அவர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் அவர் கடந்து தான் போகணும். இதை தாண்டி தான் அவரோட அரசியல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எப்பவோ தாக்கல் பண்ணப்பட்ட விவாகரத்து மனு இது. ஆனால் அது எதுக்காக இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கணும், இதுதாங்க ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதே டவுட் தான் பல பேருக்கு எழுந்திருக்கு. மக்களே, நீங்கள் எந்த கட்சி சார்பு உடையவங்களா இருந்தாலும் சரி, பொதுவாக பாருங்க. அதை விட்டு இந்த நேரத்தில் இவர் பிடிக்காதுன்ற காரணத்துக்காக கட்சி ரீதியாக நீங்கள் சில விஷயங்களை அடுக்கிறதுலாம் தப்பான விஷயமா இருக்கும். இன்னொரு பக்கம் குஷ்பு அவர்கள் அவங்க கிட்டேயும் கேட்டிருந்தாங்க, என்னங்க இது போல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கே இந்த விவாகரத்து சம்மந்தமா அப்படின்ட்டு. அப்போ அவங்களும் தெளிவாக சொன்னாங்க, எங்க அவர் தனிப்பட்ட விஷயங்க, அதை பற்றி எதுக்கு இங்கே கேட்டுக்கிட்டு வேற எதனா கேளுங்க அப்படின்னு அவங்களும் அதை புறந்தள்ளிட்டாங்க. இது போல ஒவ்வொரு அரசியல்வாதியுமே இந்த விஷயத்தில் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறது மனசுக்கு ஓகே, நிம்மதியாக இருக்கு. விஜய் அவர்களை திட்டினாதான் சோஷியல் மீடியாவில் சந்தோஷப்படுவீங்களா என்ன? ஆக்சுவலாக இது மட்டும் வீடியோ போட்டிருந்தோம்ல, நாம் எவ்வளோ கண்ணியமாக ஒரு வீடியோவை ஆக்சஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். வார்த்தைகளை அவ்வளோ தெளிவாக நம்ம பயன்படுத்துவோம். அப்போ ஏற்பட்ட வீடியோவில் கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸு வருது, ஒரு 3000 கமெண்ட்ஸுக்கு மேலே குவிஞ்சிருக்கு. சரி, இந்த விஷயம் சார்ந்து பொதுப்படையாக பேசுவாங்கன்னு போனால் எதுக்கு விஜயை பற்றி நீ பெருமைப்படுத்தி பேசுகிற, எதுக்கு விஜயை தூக்கி பேசுகிற, டிவிக்கே தூக்கி பேசுகிற அப்படின்னு வராங்க சண்டைக்கு. மக்களை நம்ம எந்த ஒரு கட்சி சார்ந்த சேனலும் கிடையாது, இதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாங்கள் போட்டிருக்கல வீடியோஸு 1000 கணக்கில், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து விமர்சிங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் விமர்சிங்க, நான் விமர்சனத்தை தாங்க ரெடியாக இருக்கேன். அதை விட்டு பொதுவாக ஒரு விஷயத்த சொன்னால் உடனே டிவிக்கு கேடர்ன்ற மாதிரி முத்திரை குத்துறது. விஜய் அவர்களோட அரசியல் நகர்வை பற்றியும் டிவிக்கே பற்றியும் நம்ம விமர்சிக்காததா? அப்படி இருந்தோம் இப்போ அவர் இருக்க டவுன்ஃபால் இருக்குல்ல, ஃபேமிலி சார்ந்து, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ போயிட்டு அதை குத்தி குத்தி காட்டுறோம்னாக்கா அது நல்ல கான்டென்ட் கிரியேட்டருக்கு அழகும் கிடையாது, ஒரு சராசரி மனுஷனுக்கும் அழகு கிடையாது. விஜயோட அரசியல் இருக்குல்ல, இது சார்ந்து என்ன வேணாலும் பேசுங்க, என்னோட விமர்சிங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை வந்துட்டா அதில் கொஞ்சம் நாகரிகத்தை கடைபிடிங்களேன். நாகரிகம்னு என்னென்னு தெரியாதவங்க தான் இது போல பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையை விரும்புகிறவங்க மட்டும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்க, இல்லைனா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை சொல்றதுனால எனக்கு திமிர் புச்சனை முத்திரை நீங்கள் குத்தலாம். நாங்கள் சமரசம் பண்ணியிருந்தா இந்த சேனல் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. எந்த சார்பும் எடுக்காமல் பேசுறதுனால தான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸை மக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே போல டிவிக்கு கேடர்ஸ்க்கான சேனல் இது, அவங்களை எதிர்த்து பேசுகிற சேனல் இது. இப்படி யாராவது விரும்பி வரீங்கனாக்கா எப்பா தயவு செஞ்சு நீங்கள் வரவே வேணாம், மற்ற சேனல் நிறைய இருக்கு, அங்கே போயிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கினா மட்டும் இங்கே வாங்க மக்களே. நாங்கள் அதை விட்டு உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கான்டென்ட்டை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா அங்கே உண்மை திறமை நாங்கள் இழந்துருவோம். 13 வருஷம் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்ல, அப்படி இருக்கிற எங்களுக்கு எந்த நியூஸை எப்படி ஆக்சஸ் பண்ண நல்லாவே தெரியும். ப்ளீஸ் அதை பற்றி யாருமே கிளாஸ் எடுக்க வேணாம். பொது ஜனங்கள் இந்த விஷயத்தில் யாருமே எதுவும் பேசுறதில்ல. ஆனால் இந்த கட்சி சார்ந்திருக்கவங்க, அந்த கட்சி சார்ந்திருக்கவங்க சொல்லி சித்தாந்தத்தில் இருப்பீங்களே, அவங்க கமெண்ட்ஸ் தான் கீழே அதிகமாக கிடக்குது.
இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் கூட பிடிச்சி பார்க்க தெரியாது யார் எந்த கமெண்ட்டை போடுவாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு பொதுமக்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஆனால் ஒரு நேரம் ஒரு மனுஷனுக்கு டவுன்ஃபால் ஆகும்போது அதுலேயே ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணு நினைக்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அது எங்களுக்கு தேவையில்லை. அதில் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டு வரதா இருந்தாலும் தயவு செஞ்சு வேணாங்க, நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக வெளியே போயிடலாம். யார் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்ற விஷயம் இருக்குல்ல, இதை வச்சு இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், உங்கள் கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இதனால ட்ரிகர் ஆகி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. கூட இருந்து பார்த்த மாதிரி, பெட்ரூம்குள்ளே இருந்து பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஆக ஓகோன்னு புகழாரும், உண்மையை உறக்க சொன்னீர்கள் அப்படின்ட்டு. நம்ம உலகம் முழுக்க போர் நடந்துட்டு இருக்கு. எப்சின் ஃபைல்ஸ் வெளியாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை, இந்தியா முழுக்க கொலை கற்பழிப்புன்னு அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அதை சார்ந்து பேசும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது அவ்வளோ நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மனுஷன் சார்ந்தோ இல்லை ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து பேசுகிறப்ப கிடைக்கிற செருப்படிகள் இருக்க போகிற கிரியேட்டர்ஸ்க்கு அதான் இங்கே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஏதோ பிஆர் டீம் விட்டு காசு வாங்கிட்டோமாமே, அப்படியா? எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ எவ்வளோ காசு நாங்கள் சேர்த்துருக்க முடியும்? பைத்தியக்காரத்தனமே உளராதீங்கயா. இதெல்லாம் பார்க்குறப்ப கோவம் வரல, உங்கள் மேலே பரிதாபம் தான் ஏற்படுது. நீங்கள் இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களை நல்லா ஏறி மிதிச்சிட்டு இருக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கீங்களேயா. இருட்டு கொட்டகைக்குள்ள தலைவனை தேடுற அந்த மைண்ட் செட் எங்களுக்கு கிடையாது, பச்சை பசங்க. அதனால எங்க தலைவனை தேடணுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை விட்டு ஒரு கட்சி சார்ந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு இந்த அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன் வந்து புலம்புறதுலாம் தேவையில்லாத விஷயம். ஒருத்தர் தவறு செய்கிறார் அப்படின்னா மொத்த கட்சியும் தப்பான கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இங்கே தான் பண்ணுறீங்க பல பேருமே. தலைவர் எப்படி இருக்காரு, தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன இன்னொரு ஆதங்கன்னா, இவ்வளோ கேள்விகள் வருதுன்னா டிவிக்கில் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களே, ஒருத்தர் கூட இன்னும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி மேலே இருக்க பெரிய கோவமே இதுதான். அப்புறம் எதுக்கு கட்சி பேசக்கூட துணிவு இல்லைனா அப்புறம் எதுக்கு கட்சியை நடத்தணும்? ஸோ இப்படி விஜய் கை காமிச்சு அந்த கட்சியை ஃபுல்லாக கேவலப்படுத்துற மாதிரி சில பேர் பேசுறீங்களே, எல்லா கட்சிகள் சார்ந்தும் ஒரு லிஸ்ட் எடுங்க. எத்தனை பேர் மேலே கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் மேலே கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் கூட சிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் சிக்கிட்டா கூட அந்த கட்சியை அப்படிதான் சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி, அந்த கான்செப்ட் தான் இது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு படத்தில் நாஞ்சில் சம்பத்தனை எதிர்கட்சியை பற்றி கிடிப்பாப்பில் ஸ்டேஜில் அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அதை ஓப்பனாக இங்கே என்னால் ஷேர் பண்ண முடியாது. யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ அதே மாதிரி தான் நீங்கள் தேடி பார்த்துங்க. இப்போ நிறைய பேர் நான் இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறேன், அந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதான்னு இப்படி பிரிய ஆரம்பிச்சிட்டிங்க. ராஜா ஸ்டாண்ட் நம்ம எடுக்க வேணாம், அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க குடும்ப பஞ்சாயத்து, அவங்க 2 பேர் ஃபியூச்சர் என்னன்றது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் நம்மளாம் இங்கே போயிட்டு கருத்தை சொல்கிறதுக்கு பெரிய ஆட்கள் நம்ம ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க பிரச்சனையை அவங்ககிட்டே விட்டுருக்கேன். இதில் இன்னொரு குரூப்பை என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கு, இப்போ அஜித் அவர்களை பார்த்து விஜய் கற்றுக்கணும் எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்ட்டு. அந்த மனுஷன் மேலே ஒரு அப்பழக்கு கூட இல்லை பார்த்தீங்களா, அது இதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்த்தரப்புல இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு தெரியுமா அஜித் அவர்களை பற்றின்ட்டு அவங்க சில ஃபோட்டோஸு அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், ப்ரைவசி சார்ந்த விஷயங்கள் அதை எடுத்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே தொட்டு எங்கெங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா இந்த பஞ்சாயத்தில் எதுக்குப்பா அந்த மனுஷன் எடுக்கிறீங்க? இதைத்தான் பார்க்கும்போது தெரியுது எனக்கு, இந்த சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த இஷ்யூ சார்ந்து அவரே ஸ்க்ரால் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். ஹர்ட் ஆக மாட்டாப்புல? இதை கூட யோசிக்காமல் பண்ணுறாங்கனாக்கா நம்ம மக்களில் பல பேர் மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிற நினைக்கிற மக்கள் இருக்கீங்களே, நீங்கள் எதுவுமே இதெல்லாம் பெருசாக கேர் பண்ணுறதில்ல, செய்தியை தெரிஞ்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் சித்தாந்தம் பேஸில் இருக்காங்க பாருங்க பல கும்பல்கள், அவங்க பண்ணுற வேலை தான் இத்தனையும். ஆக்சுவலாக டிவிகேவுக்கு இதுக்கப்புறம் எலெக்ஷனில் பெண்கள் ஓட்டு பயங்கரமாக கம்மியாகும், சரிஞ்சிடும். ஒரு பெண் சார்ந்த வாழ்க்கையை கெடுத்துட்டு விஜய் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் பாருங்க, இந்த எலெக்ஷன் எதிரொலிக்க போகுதுன்னு இப்படி ஒரு கேம்பெயினை ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க பல பேருமே. அது யார் எதுக்காக ரன் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருந்து போயிட்டு மைக்க போட்டாங்க பல பெண்கள் கிட்ட. அவங்களாம் சொல்கிறது என்ன தெரியுமா? டவுட் நான் சொல்கிறது இருந்துச்சுனாக்கா நீங்களே யூடியூப்ல தேடி போகலாம் அந்த வீடியோஸ்லாம். இல்லைங்க, யார் என்னன்னா சொல்லிட்டோம், அவர் எங்கள் அண்ணன், நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டே தீர்வோன்னு நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. விஜய் அவர்களை சாடுற ஊடகங்கள் தான் இங்கே அதிகம். விஜய் அவர்கள் சார்ந்து பரிவு காட்டுற ஊடகங்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு ஊடகம் நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு நெகட்டிவாக நானே செய்தியை போடுவேனா, என் எதிரியை வளத்தோட நான் செய்தி போடுவேனா? இந்த பேசிக் விஷயம் புரிஞ்சாலே போதுங்க. இந்த சித்தாந்தத்தை மைண்டில் வச்சு இந்த யூடியூப் முழுக்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு டிவிக்கே மட்டும் சொல்ல, மற்ற கட்சிகள் சார்ந்து சொல்கிறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவங்க பின்ற வள இருக்குல்ல, அதில் மக்கள் மாட்டாமல் இருப்பீங்க. இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சுட்டா போதும், நீங்கள் பெருசெல்லாம் பார்க்க வேணாம், இது புரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு. நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன் என்ன போட போறீங்க? டிவிக்கே காசு கொடுத்தாங்களா, பிஆர் டீம்லேருந்து காசு வந்துச்சா, டிஎம்கேல காசு கொடுத்தாங்களா, ஏடிஎம்கேல காசு கொடுத்தாங்கன்னு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட பார்ட்டி இருக்குல்ல, அது பேர் மட்டும் தான் எடுக்க மாட்டீங்க. அதுவும் இந்தியாவில் இருந்தால் பாவம் அது பேர் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்படியே நீங்கள் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு சாயம் பூசிட்டு இருந்தீங்கன்னா பக்க சார்பு இல்லாமல் செய்தி வழங்குற 1-2 கிரியேட்டர்ஸும் கடைசியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி ஸ்டாண்டு எடுத்துட்டோம்னாக்கா அந்த கட்சிக்கு மட்டும் தான் துதிப்பாடிட்டு இருப்போம். மற்ற கட்சிகள் சார்ந்தும் மற்ற நடிகர்கள் சார்ந்தும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கணும். அது போல வேணும் உங்கள் கண்டென்ட் குவாலிட்டி. ஓகே ரைட்டு. முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் அடுத்து.
தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் நடக்க போகுது? ஏன்னா பாஜக சேர்ந்த முக்கியமான முகவர்த்த சமீபத்தில் சொல்லியிருந்தாப்புல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு எல்லாருமே இந்தியா முழுக்க ரைட்டு பாஜக இருக்க முகமே சொல்கிறாங்கனாக்கா மேபி அஃபிஷியலாக இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ போயிட்டு இருக்க சினாரியோ பார்க்குறப்ப ஒருவேளை மே மாதத்துக்கு தேர்தல் தள்ளி போயிடுமோன்னு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு. மேலோட்டமாக நான் சொல்லலைங்க, சில ஃபேக்ட்ஸை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு 5 மாநிலங்கள், மேற்கு வங்காளம், தமிழகம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, இந்த 5 மாநிலங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களை ஆண்டுகிட்டு இருக்க அரசு இருக்குல்ல, அவங்களோட பதவிக்காலம் மே அண்ட் ஜூனோடு முடிவடையுது. உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே 7ஆம் தேதியோடு அந்த அரசோட பதவிக்காலம் முடியுது. தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே 10ஆம் தேதியோடு முடியுது. அஸ்ஸாமில் மே 20ஆம் தேதியோடும், கேரளாவில் மே 23ஆம் தேதியோட முடியுது. இதில் அல்டிமேட்டாக புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்குங்க. ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட கவர்மெண்ட் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் இந்த 5 மாநிலங்கள் இருக்குல்ல, இதில் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 824 தொகுதிகள் வருது. நம்ம தமிழ்நாட்டில் 234 அண்ட் மற்ற 4 மாநிலங்களை சேர்த்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 824. ஸோ தேர்தல் ஆணையம் இப்போ என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, 4 மாநிலங்களில் மே மாதமே பதவிக்காலம் முடியுது, தமிழகம் உட்பட. புதுச்சேரியில் மட்டும் ஜூன் மாதம் வரைக்கும் போகுது. நம்ம எதுக்காக அந்த 5 மாநிலங்கள் சேர்ந்தோம்? ஒரே டைமில் தேர்தல் வைக்கக்கூடாது. இது அவங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? ஏன்னா தேர்தல் செலவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கும் தேர்தலை நடத்தி தலைவலியை பெருசாகிறத விட ஒரே டைம் நடத்தி முடிச்சிட்டா ஒரு பெரிய பேர்டன் குறையும், ரிசல்ட்ஸ் பட்டு வெளியும் வந்துடும். ஸோ இதைத்தான் இந்த தேர்தல் ஆணையம் இப்போ விவாதிச்சுட்டு இருக்கு. தலைமை தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்களே மாநிலங்கள் அளவில், அவங்க எல்லாரும் இப்போ ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறது இந்த விஷயத்தை பற்றி தான். ஒருவேளை ஒரே டைமில் தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 5 மாநில தேர்தல்களும் 5 கட்டமாக நடக்கும். இப்படி 5 கட்டமாக தேர்தல் நடக்குதுன்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் கடைசி கட்டமாக நடக்குங்க. இட் மீன்ஸ் 5வது கட்டமாக தான் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா வெயில் தாக்கம் ஒன்று இருக்கு பாருங்க. இதன் காரணமாகவே மே மாதத்துக்கு இந்த தேர்தல் தள்ளி போகலாம். அதாவது 4 மாநிலங்களுக்கு முதல்ல நடந்துட்டு கடைசி ஃபேஸாக தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக மே மாத வாக்கில், ஏப்ரலில் கடந்து மே மாத வாக்கில் நடத்தலான்றதான் இப்போதைக்கு பிளானாக இருக்குது. ப்ரோ, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இது மாதிரிலாம் எலெக்ஷன் நடந்திருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இந்த மாதிரி ஏப்ரல் மேன்ற மாதிரி மாறி மாறி கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம தள்ளி வந்திருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரொம்ப தூரம்லாம் போவானா, கடந்த தேர்தல் எடுத்துக்கங்க, 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த தேர்தல் நடந்துருந்துச்சு. அதை வச்சு தான் நாம் இப்போ முடிவு பண்ணது, சரி அப்போ இந்த முறை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே தேர்தல் நடந்துருமோ அப்படின்ட்டு. ஏப்ரல் 6ஆம் தேதி அப்போ எலெக்ஷன் நடந்துச்சுல, ரிசல்ட் ஒன்னே வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? மே 2ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை பண்ணாங்க. எவ்வளோ நாட்கள் கேப் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 1 மாதம் நடுவில் கேப். எலெக்ஷன் எடுத்து முடிச்சுட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண 1 மாதம் கிட்ட கேப் ஆயிடுச்சு. இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொரோனா காலகட்டம் அது. அவங்க தேர்தலை முன்கூட்டியாக வேறு நடத்தியிருந்தாங்க. அதில் ஜெயிச்சவங்க தான் திமுக, இப்போ வரைக்கும் ஆட்சியில் இருக்கவங்க. இந்த 1952 இருந்து தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஆக்சுவலாக இந்த தேர்தல்கள் ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்கள்லாம் தேர்தல் மாறி மாறி நடக்கும். ஓகே மக்களை, இப்படி தான் மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெரும்பாலும் மே மாத வாக்கில் தேர்தல் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ தமிழ்நாட்டுக்கு மே மாதம் புதுசில எலெக்ஷன் பேஸ் பண்ண வரைக்கும் நடந்திருக்கா? ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னாக்கா 2001 மே 10ஆம் தேதியும், 2006 மே 8ஆம் தேதியும், 2016 மே 16ஆம் தேதியும் எலெக்ஷன் நடந்துச்சு. அண்ட் 2011 அப்புறம் 2021 இந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தேர்தல் நடந்துச்சு. இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கலாம், எதுக்கு மேபி 1 மாதம் தள்ளலான்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஞானேஸ்வர் குமார் இருக்கார்ல, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், இவர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு 3 நாட்கள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போயிருக்காங்க. அங்கே தேர்தல் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்வையிட்டபடியே ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே விசிட்டை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாங்க. சென்னையிலேயும் இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்களை ஃபுல்லாக ஏற்பாடுகளை பார்த்துட்டு ஆய்வுக் கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த ஆய்வுக் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இருக்க தேர்தல் அதிகாரி இருக்காங்க, அவங்கள அழைச்சி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ 3 நாட்கள் பயணம் முடிவடைஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் ஞானேஸ்வர் குமார் தலைமையிலான டீம் டெல்லிக்கு கிளம்பி போனாங்க. அப்போ ஏர்போர்ட்டில் வழி அனுப்புறது வேறு யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டோட பொறுப்பு டிஜிபி, அப்புறம் சென்னை கமிஷனர், இதுக்கப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்களே, இவங்க தான் போய் வழி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ ஞானேஸ்வர் குமார் அவர்களே வந்து பார்த்துட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒரே ஒரு வேலை பெண்டிங். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி ஃபேஸாக தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வடக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல்கள் மிகுந்த பூத்து, இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்காது, இதுன்னு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது போல பதட்டம் நம்ம பெருசாக இதுக்கு முன்னாடி பார்த்ததோ இல்லை, கேட்டதோ இல்லை, அமைதி பூங்காவாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இதனால தான் அதிகரிச்சிருக்கு. மற்ற 4 மாநிலங்களுக்கு அப்பப்போ அப்படி தள்ளி நடந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது அப்படின்னா அமைதி பூங்காவாக இருக்கிறதுனால மட்டும்தான் சாத்தியம். இந்த 5 மாநில தேர்தல்களையும் கண்காணிக்கிறதுக்காக 714 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், 233 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை தேர்தல் பார்வையாளர்கள் அப்பாயின் பண்ணியிருக்காங்க.
இது கூட இன்னும் அடிஷ்னலாக சில பேர் அப்பாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு வாரத்துக்குள்ள தேர்தல் தேதி இறுதி செய்யப்பட போகுதுங்க. விஜய் அவர்கள் இஷ்யூ பார்த்தோம். அப்புறம் தேர்தல் தேதி சார்ந்தும் நாம கலந்து ஆலோசனை பண்ணிட்டோம். அடுத்த ஒரு விஷயம் விஜய் அவர்களிடையே முடிச்சிடறேன்னு, பவன் கல்யாண் இவரோட அரசியல் கரியர் எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? ஆக்சுவலாக ஒரு துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு தான் பவன் கல்யாணம் யாருன்னு பல பேர் தேடி படிச்சிருப்பீங்க. பவன் கல்யாண் அரசியல் என்ட்ரி கொடுக்கும் போதும் அவர் எந்த அளவுக்கு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தாங்க தெரியுமா? அதுவும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 100% சிமிலர்னு சொல்ல முடியாது. மனைவிகள் ஓகேவா, நான் ப்ளூரலில் சொல்கிறேன். பவன் கல்யாண் சார்ந்து இந்த விஷயத்தை நோண்டி என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் அந்த மனுஷன் துணை முதலமைச்சர் அமர்ந்திருக்காப்ல. ஸோ இதில் என்ன சொல்ல வரேனாக்கா, ஏற்ற இருக்க வாழ்க்கையில் வரவும் போகும். அதுக்காக அவங்க கொண்ட ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதில் மட்டும் கரபடியாமல் இருந்தால் போதாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு தான் அரசியலில் ஒருத்தர் எப்படி இருப்பார்னு முடிவு பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா அரசியல் யாருமே இருக்க முடியாது. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசு ஒவ்வொரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. விஜய் அவர்களோட படமும் வரல, விஜய் அவர்களோட குடும்பமும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. கடைசியாக அவருக்கு மிஞ்சி இருக்கிறது தேர்தல் மட்டும்தான். அதில் வெற்றி பெறுவாரா இல்லை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.